Hi students, நம்ம ஹிஸ்ட்ரியில் 7th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவியல் இந்தியா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் அவங்களோட எக்கானமி எப்படி இருந்துன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 அக்ரிகல்ச்சுரல் பேஸ் பண்ணி அவங்களோட எப்படி இருந்தது, நான் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷனில் அவங்களோட எக்கானமி எப்படி இருந்துன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போனால் டெக்ஸ்டைல்ஸில் வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்தது, அதே மாதிரி காமர்ஸில் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 96 இருக்குது டெக்ஸ்டைல்ஸ். Nearly all the cloth that was produced was cotton, though silk weaving had developed in Bengal where silk was produced and in Gujarat. ஸோ நியர்லி எல்லா கிளாத்தும் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆனது எதில் அப்படின்னா காட்டனில் தான் வந்துட்டு நிறைய கிளாத் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. சில்க் வீவிங் அதன் இது பண்ணுறது எங்கே வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னா பெங்காலில் டெவலப் ஆச்சுன்னு. ஏன்னா வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு சில்க் வந்துட்டு நிறையா ப்ரொடியூஸ் ஆச்சு பெங்கால்லேயும் குஜராத்லேயும். ஸோ அந்த சைடில் தான் அந்த சில்க் வீவிங், அந்த சில்கில் வந்துட்டு துணியை வந்துட்டு நெய்யறதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்துட்டு அங்கே தான் டெவலப் ஆச்சு. ஈச் ரீஜன் ஆஃப் இந்தியா produced a range of highly specialized local varieties of cotton cloth ranging from the coarse to superfine, but all were intended for the external market. நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரீஜனில் வந்துட்டு ஹை ரேஞ்ச், அதாவது ஹையாக ஸ்பெஷலைஸ் ஆன காட்டன் கிளாத் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதாவது சுப்பீரியர் குவாலிட்டியில் ஆரம்பித்து எல்லா குவாலிட்டிஸ்லையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான். Dyed and printed or patterned cloth involved the use of vegetable dyes. ஸோ வந்துட்டு அந்த காட்டன் அப்படின்னு எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும், அதில் கலர்ஸ் இருக்காது. ஸோ அது கலர்ஸ் ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், வெஜிடபிள் யூஸ் பண்ணி அந்த டைஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணாங்க, இல்லாட்டி அந்த கலரையே வந்துட்டு மாற்றினாங்க. இந்தியா ஹேட் 2 நேச்சுரல் அட்வான்டேஜஸ் இன் காட்டன் வீவிங். ஸோ காட்டன் வீவிங்கில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு 2 அட்வான்டேஜஸ், நேச்சுரல் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, த ஃபஸ்ட் வாஸ் த காட்டன் க்ரூ இன் ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, காட்டன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எல்லா பார்ட்ஸ்லேயுமே வந்துட்டு காட்டன் க்ரோத் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ த பேசிக் ரா மெட்டீரியல் வாஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ அதனால் அந்த காட்டனை நம்ம காட்டன் கிளாத் கொண்டு வரக்கான பேசிக் ரா மெட்டீரியல் வந்துட்டு நம்மக்கிட்ட ஈஸியாகவே அவைலபிளாக இருந்தது. செகண்ட், த டெக்னாலஜி ஆஃப் ப்ரொடியூசிங் எ பெர்மனன்ட் கலர் ஆன் காட்டன் using vegetable dyes was known from very early times in India. செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த காட்டனில் வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் கலரை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்துட்டு, அதாவது காட்டனில் வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் கலரை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும், அதுக்கு வந்துட்டு நம்ம வெஜிடபிள் டையை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்துட்டு இயர்லி டைம்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து இயர்லி டைம்ஸ்லேயே நம்மளோட பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. காட்டன் டஸ் நாட் அப்சார்ப் டைப்ஸ் வித்தவுட் எ pre-preparatory process using moderns which was not known in the rest of the world. ஸோ காட்டனுங்கிறது வந்துட்டு டையை வந்துட்டு டேரெக்டாக அப்சர்வ் பண்ணிடாது. ஸோ அந்த டையை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ-ப்ரிப்ரேஷன் நிறையா வந்துட்டு பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு வேர்ல்டுலேருந்து ரெஸ்ட் கண்ட்ரீஸுக்கெல்லாம் அது தெரியல, ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிருக்கு. இண்டிகோ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டை கிராப் தட் வாஸ் க்ரோன் இன் இந்தியா, but other dye crops like chai root and for red color were also grown in India. ஸோ நம்ம இந்தியாவில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டை கிராப் எது அப்படின்னா இந்த இண்டிகோ தான். ஸோ அது இல்லாமல் நிறையா இருந்தது, அதுவும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் க்ரோ ஆச்சு. டை வுட்ஸ் அண்ட் ரெசின்ஸ் லைக் லாக் வேர் இம்போர்ட்டட்ஸ். அதாவது அந்த டையோட வுட்ஸு அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ரெசின்ஸ், அந்த லாக்கி சப்ஸ்டன்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணாங்க. In addition, a range of colors were produced by using flowers and fruits and products like turmeric in various combinations. ஸோ இந்த டைஸோட இல்லாமல் நிறைய கலர்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எதை யூஸ் பண்ணினா ஃப்ளவர்ஸையும் ஃப்ரூட்ஸையும் யூஸ் பண்ணி, அதே மாதிரி டர்மரிக் அந்த இதை யூஸ் பண்ணி வேரியஸ் காம்பினேஷன்ஸை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது எது அப்படின்னா காட்டன் கிளாத் தான். ஸோ அது இல்லாமல் சில்க் வீவிங் இருந்தது, ஆனால் பெங்கால்லையும் குஜராத்லேயும் இருந்தது. ஸோ இந்தியாவில் வந்துட்டு காட்டனுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டியாக க்ரோன் பண்ணாங்க. சுப்பீரியர் குவாலிட்டியில் ஆரம்பித்து நல்லா எல்லா வெரைட்டிஸும் காட்டன் க்ரோ இருந்தது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு 2 அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த காட்டன் வீவிங்கில். என்ன அப்படின்னா,
நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்துட்டு காட்டன் அப்படிங்கிற ஒரு காமனான க்ராப் எல்லா ஸ்டேட்லேயும் க்ரோ ஆகும். ஸோ அதனால இந்த டெக்ஸ்டைலுக்கு ஒரு பேசிக் மெட்டீரியல் ரா மெட்டீரியலுக்கு வந்துட்டு நம்ம யார்கிட்டையும் போக வேண்டியதில்லை. அது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் வந்துட்டு டெக்னாலஜி, அந்த காட்டனில் வந்துட்டு கலர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற டெக்னாலஜிங்கிறது வந்துட்டு நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்தியாவுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட டெக்ஸ்டைல் இருந்தது. நெக்ஸ்ட்டு காமர்ஸ் பார்க்கும்போது அவங்களோட ட்ரேடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் எப்படி இருந்ததுன்னா, the large manufacturing sector essentially produced goods for the exchange, not for the self use. ஸோ நிறைய லார்ஜ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கூட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும்தானே தவிர நம்மளோட செல்ஃப் யூஸுக்கு இல்லை. therefore India had an extensive network of trade ஃபார் மார்க்கெட்டிங் தீஸ் குட்ஸ். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸை வந்துட்டு ட்ரேடுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்துட்டு மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்தது. The village was the basic geographical unit of production and was essentially a subsistence economy, and a barter was the medium of exchange. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த கூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா எதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வில்லேஜ் தான். ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த கூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டத்தை மூலயமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது தானே பார்ட்டர் சிஸ்டம், அது மூலயமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. Big cities were usually major commercial centers with bazaars and shops. அதாவது பிக் சிட்டிஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு நிறைய கமர்ஷியல் சென்டர்ஸ் இருந்தது, அதே மாதிரி பசார்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. There were also intermediate points in inter-regional trade since they were connected by a network of roads to the other centers in the other parts of the country. ஸோ இந்த பஜார் ஷாப் இது எல்லாமே நமக்கு இன்டர் ரீஜனலாக நமக்கு தேவையான நம்ம நல்லா ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற பிளேஸாக வந்துட்டு இருந்தது. அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா ஒவ்வொரு ரோடு மூலயமா வந்துட்டு கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் கண்ட்ரி வந்துட்டு ரோடு மூலயமா கனெக்ட் ஆயிருந்ததுங்கிறாங்க. In addition to such overland trade, smaller ships and boats were used in coastal trade along both the western and the eastern coasts of the country. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓவர்லேண்ட் ட்ரேட், அதாவது வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஷிப்ஸு போட்ஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க. எங்கன்னா இந்த கோஸ்டல் ட்ரேட், அதாவது கரையோரத்தில் இருப்பாங்களே அவங்களாம் யூஸ் பண்ணாங்க வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து. Finally, the major ports Surat, Musolipattinam, Calicut, etc. were the nodal points in international maritime trade. ஸோ மேரிடைம் ட்ரேட்னா வந்துட்டு இந்த கடல் வணிகத்தை தான் வந்துட்டு மேரிடைம் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நிறைய மேஜர் போர்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதில் 3 கொடுத்துருக்காங்க, சூரத், முசோலிப்பட்டினம், கேலிக்கட். ஸோ இந்த 3மே வந்துட்டு ஒரு மேஜர் போர்ட் தான். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு நோடல் பாயிண்ட்னா ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேரிடைம் ட்ரேட் இஸ் நத்திங் பட் இந்த கடலில் வழியாக போய் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, அதுதான் வந்துட்டு மேரிடைம் ட்ரேட். Maritime trade across Indian Ocean, extending from China in the east to Africa in the west, had flourished many centuries. ஸோ மேரிடைம் ட்ரேட் அதாவது அக்ராஸ் இந்தியன் ஓஷனில் வந்துட்டு எங்கெங்கே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஈஸ்ட் சைடில் சைனாலேருந்து வெஸ்ட் சைடில் ஆஃப்ரிக்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு நிறைய சென்ச்சுரிஸ் வந்துட்டு அப்படியே தான் இருந்தது. Thus ports like Malacca, Calicut, etc. were the entry ports or the intermediate points in the regionally segmented trade. அதாவது இந்த போர்ட்ஸ், இந்த மலாக்கா, கேலிக்கட், இங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீஜனலாக செக்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட். In the 17th century, Surat in Gujarat, Musolipattinam in Golconda Kingdom, Chittagong in Bengal, Pulicat and Nagapattinam on the Coromandel coast, and Calicut in Kerala were all the major ports in Asiatic trade. ஸோ ஏஷியாட்டிக் ட்ரேட்லேயே மேஜர் போர்ட்ஸ்லாம் இது தான். என்ன அப்படின்னா 17th சென்ச்சுரியில் குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத், கோல்கொண்டா கிங்டத்தில் இருக்கக்கூடிய முசோலிப்பட்டினம், பெங்காலில் இருந்த சிட்டாகாங் அண்ட் புலிகேட், நாகப்பட்டினம் கோரமண்டல் கோஸ்டில் இருந்தது, கேரளாவில் இருந்த கேலிக்கட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஏஷியா காண்டினென்ட்டில் ஒரு ட்ரேடில் வந்துட்டு ஒரு மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 17th சென்ச்சுரியில் இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா வாஸ் ஆல்சோ மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், paper, precious and semi-precious gems, especially diamonds,
which were then found only in India, and iron and steel which were greatly in demand in the entire Asian region. ஸோ இந்தியா வந்துட்டு இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலை, என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, பெப்பர் அண்டு ஜெம்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜெம்ஸ், அதாவது ப்ரெஷியஸ் விலை மதிப்பற்றதும் விலை மதிப்புக்கு இருக்கிறதும் வந்துட்டு அதை இது பண்ணாங்க. எஸ்பெஷலி என்ன அப்படின்னா டைமண்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல், அதாவது அந்த டைமில் வந்துட்டு ஏஷியன் ரீஜன்லேயே ஒரு கிரேட் டிமாண்ட் இருந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த அயன் அண்ட் ஸ்டீல் தான். டெக்ஸ்டைல்ஸ் அக்கௌண்டட் ஃபார் நியர்லி 90% ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. அதாவது டெக்ஸ்டைல்ஸ், அதாவது இந்த இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு நிதி ப்ராடக்ட்ஸ்லேயே வந்துட்டு எது அதிகமாக 90% எதை கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் தான். The major imports from China and the east were silk, Chinese ceramics, gold, spices, aromatic woods and camphor. ஸோ வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ண சைனாலேருந்து முக்கியமாக இம்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா சில்க்கு, அவங்களோட செராமிக்ஸ், அதாவது அவங்க நம்ம டெய்லி யூட்டன்சில்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய செராமிக்ஸ்னானது. நெக்ஸ்ட்டு கோல்டு, ஸ்பைசஸ், அரோமேட்டிக் வுட்ஸ் அண்ட் கேம்ஃபர். ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்துட்டு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி அண்ட் கேம்ஃபர், சில்க், ட்ரக்ஸ், டைவுட்ஸ் அண்ட் சுகர் வேர் த மெயின் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் பர்ஷியா. ஸோ பர்ஷியாவிலேருந்து நம்ம சில்க்கு, ட்ரக்ஸு, டைவுட்ஸு, சுகர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணோம். வை கோல்டு, ஐவரி அண்ட் ஸ்லேவ்ஸ் வேர் ப்ராட் இன் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து கோல்டு, ஐவரி, ஸ்லேவ்ஸ் அதாவது அடிமைகள் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு காமர்ஸை பேஸ் பண்ணி இப்படி தான் நம்மளோட இது இருந்தது. ஸோ இதோட எக்கானமி முடியுது. ஸோ எக்கானமியில் பார்த்தோம்னா நம்ம அக்ரிகல்ச்சரில் பேஸ் பண்ணி எப்படி எக்கானமி இருந்தது, நான் அக்ரிகல்ச்சரில் எப்படி எக்கானமி இருந்தது, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காமர்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு எக்கானமியில் வந்துட்டு அவங்க எந்த லெவலில் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும், நகரமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அர்பன் அப்படின்னா சிட்டிஸை சொல்லுவாங்க, ரூரல் அப்படின்னா வந்துட்டு வில்லேஜஸ் சொல்லுவாங்க. அர்பனைசேஷன் பார்க்கும்போது ட்ராவலர்ஸ் கம்மிங் டு இந்தியா இன் த மிடிவியல் பீரியட் நோட்டட் தட் தேர் வேர் எ நம்பர் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ் ஃப்ரம் சிட்டிஸ் டு ஸ்மால் மார்க்கெட் டவுன்ஸ் த்ரூஅவுட் இந்தியா though the country was primarily rural. ஸோ வந்துட்டு ட்ராவலர்ஸ், நம்ம இந்தியாவுக்கு வந்த ட்ராவலர்ஸ் வந்துட்டு மிடிவல் பீரியடில் வந்து ட்ராவலர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் நிறைய அர்பன் சென்டர்ஸ் இருந்தது, வேரியஸ் சைஸஸில் சிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த சிட்டிஸ் எடுத்துகிட்டோம்னா சின்ன மார்க்கெட் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்தியா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ரூரலாகவே இருந்தது, வில்லேஜ் அளவுக்கே அவங்க டெவலப் ஆயிருந்தாங்க. The urban population was probably quite small as a proportion to the total, but it had an economic and cultural significance which was much greater than its actual size. அதாவது இந்த அர்பன் பாப்புலேஷன், அதாவது இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஆனால் அதோட டோட்டலை பார்க்கும்போது அதோட இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா அதிகமாகவே இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு நல்லாவே டெவலப் ஆகிருந்தது. வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் விச் ஃபெசிலிட்டேட்டட் அர்பனைசேஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்த அர்பனைசேஷனை வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணும். இட் ஹாஸ் பீன் அப்சர்வ் தட் cities and towns fulfilled diverse and overlapping roles in an economy. ஒரு சிட்டி ஆகட்டும், ஒரு டவுன் ஆகட்டும், ஒரு எக்கானமியை வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறக்கு வந்துட்டு ரொம்பவே அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணும். The large cities were centers of manufacturing and marketing, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதாவது லார்ஜ் சிட்டிஸுங்கிறது வந்துட்டு ஒரு சென்டர், எதுக்காகனா ஒரு கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்துட்டு ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சென்டர். They were usually located at the intersection of the extensive network of the roads. இது யூஸ்வலாக எங்கே இருக்குன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். In South India, especially the Tamil region, urbanization went hand in hand with temples. அதாவது வந்துட்டு சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலாக நம்ம தமிழ் ரீஜனில் வந்துட்டு அர்பனைசேஷன் எப்படி டெவலப் ஆச்சுன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் டெம்பிள்ஸ் மூலயமா. Temples were large economic enterprises requiring a varieties of goods and services to function. ஸோ டெம்பிள்ஸ் தான் வந்துட்டு ஒரு லார்ஜ் எக்கனாமிக் என்டர்பிரைசஸ். அங்கே தான் வந்துட்டு நிறைய கூட்ஸும் அந்த சர்வீஸும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான கூட்ஸும் சர்வீஸும் தேவைப்பட்டுச்சு. They needed and employed a large number of people
டு த மேன் த ரிலீஜியஸ் சர்வீசஸ், த கிச்சன் அண்ட் த அதர் ஒர்க். ஸோ அந்த டெம்பிளை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எம்ப்ளாயீஸும் நிறைய தேவைப்பட்டாங்க. அங்கே குக் பண்ணுறதுக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கே அதிகமாக தேவைப்பட்டாங்க. Devotees coming to worship at the temple needed many services and gods, so that temple towns also became marketing centers. ஸோ ஒவ்வொரு டெம்பிள்ஸுக்கும் அங்கே வரக்கூடிய அங்கே வந்து ஒர்ஷிப் பண்ணக்கூடிய டிவோட்டீஸ்க்கு வந்துட்டு அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய எம்ப்ளாயீஸ் தேவைப்பட்டாங்க, நிறைய பொருட்களும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால அந்த டெம்பிள் டவுன் வந்து டெம்பிள்ஸ் அப்படிங்கிற டெம்பிள் டவுனாக மாறி அது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் சென்டர்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ்பெஷலி நம்ம தமிழ் ரீஜனில். ஸோ இதான் வந்துட்டு அர்பனைசேஷன். ஸோ இதோட நம்ம லாஸ்ட் டாபிக் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். த மிடிவியல் பீரியட் covering more than 700 years of Indian history was a time when monumentous changes took place in the political landscape, which also transformed the social and economic fabric of the country. ஸோ மிடிவியல் பீரியடுங்கிறது வந்துட்டு எவ்வளோ இயர்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா 700 இயர்ஸை நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பீரியடில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நடந்தது, பொலிட்டிக்கலாக வந்துட்டு நிறைய சேஞ்சஸும் நடந்தது. நம்ம கண்ட்ரியை அப்படியே தலைகீழாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அது சோஷியலாகவும் சரி எக்கானமியாகவும் சரி நம்ம கண்ட்ரியை வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஹிஸ்ட்ரி 7th சாப்டர் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களோட நியூ லெசனில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.